ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் டூரிஸ்ட் ஃபேமிலி அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன் இயக்கத்தில், டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிசன் நடிப்பில், சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் உருவாகியுள்ள வித் லவ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ ஹீரோயினி 2 பேருக்குமே ஸ்கூலில் ஒவ்வொரு லவ் இருக்கும். அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது ஹீரோயினி ஒரு ஐடியா சொல்லுவாங்க, நம்ம அந்த லவ்வை கண்டுபிடிச்சி இப்போ நம்ம மனசில் உள்ளதை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு ஃப்ரீ ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் பழைய லவ்வை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களா. அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடக்கு அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்கூல் டேஸில் வர்ற சீன் ஃபுல்லாக நம்ம பள்ளிக்கூடத்தை ஏவப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. காமெடி படத்தில் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஏகப்பட்ட இடத்துல நல்லா சிரிக்க முடிஞ்சுது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மதன். காமெடியாக ஒரு லவ் படத்தை அருமையாக எடுத்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆக்டர்ஸ் நடிப்பை பற்றி பார்ப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் தான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. அபிசன் கிட்டத்தட்ட குட்டி பிரதீப் அப்படின்னு சொல்லலாம். இவரும் அவர் ரூட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நடிப்பு காமெடி எல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஆனால் எமோஷ்னல் சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வர வேண்டியிருக்கு என்னுடைய பார்வைக்கு. அடுத்தது படத்தோட ஹீரோயினி சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்கூல் டேஸ் நடிப்பாகட்டும், கேஷுவல் நடிப்பாகட்டும், அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு, உண்மைக்கு நெருக்கமாக. அடுத்தது படத்தில் இன்னொரு ஹீரோயினி, அவங்களும் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க நடிப்பும் அருமையாக இருந்துச்சு. அடுத்தது பருத்திவரனோட சித்தப்பு சரவணன், அவங்க வந்த கொஞ்சம் சீனும் அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீனை படத்தில் அதிகப்படுத்திருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னுடைய பார்வைக்கு இந்த படத்தில் எதுவுமே பெருசாக தோணலை. ஓவரால் மூவி எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ், சென்ட்ரல் ஆடியன்ஸ், லவ் காமெடி படங்களை விரும்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும். ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10 out of 10, 10க்கு 10 மார்க்குகள் கொடுப்பேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.